Hello friends, welcome to 𝐬𝐿_ecommerce. So இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம்னு பாத்தீங்கன்னா affiliate marketing. So affiliate marketing பத்தி ரொம்ப நாளா நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்பவுமே என்னோட ஒரு தனிப்பட்ட விருப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்லயும் சரி எந்த ஒரு ஈவெண்ட்லயும் சரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி தாராளமா ரொம்ப ஆத்தென்டிக்கா பேசணும். வாக்குவாதம் பண்ண கூட நான் தயாரா இருப்பேன். தெரியாத விஷயத்தை பத்தி நான் அந்த கான்செப்டை தொட்டு கூட பார்க்க மாட்டேன். பட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை நான் ஏன் மெயினாக பேச வந்தேன்னா எனக்கு வந்து ஒரு 2 தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். இ-காமர்ஸ் பிஸ்னஸ் அளவுக்கு நான் செஞ்சு பார்த்து அதில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அந்த 2 தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பீயிங் அ யூடியூபர் நான் ஒரு அஃபிலியேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதோட லிங்க்ஸ்லாம் எடுத்து நான் நம்மளோட 𝐬𝐿_ecommerce நண்பர்களுக்கு ஷேர் பண்ணதில் எனக்கு ஒரு ரெவன்யூ கிடைச்சது. அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2வது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பற்றி நான் காலேஜ் டேஸ்லேயே நிறைய ரிசர்ச் பண்ணேன். அதோட கேஸ் ஸ்டடீஸை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எனக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் யூடியூப்பில் எப்போவுமே இப்படி வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பேன். ரொம்ப சீரியஸாக இருப்பேன். நிறைய பேர் வந்து என்ன சார் எப்போ பார்த்தாலும் செடுமூஞ்சி மாதிரியே இருக்கீங்க, லைவில் வந்து உரிமையாக கேட்பாங்க சார், கொஞ்சம் ஓரளவுக்கு கேஷுவலாக இருக்குங்க சார், எப்போ தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இருக்கீங்க. சத்தியமாக அப்படி இல்லை. என்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு முதல் முறையாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் இ-காமர்ஸை பற்றி என்னால் ஒரு தைரியமாக பேசலாம், ஒரு சீரியஸாக அட்ரஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் இல்லை அப்படின்றக்காக வேறு மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கணுமே கூட ஒரு சில எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ட்ராப் ஷிப்பிங், பிட்காயின்ஸ், இந்த 3 பேருமே வந்து இப்போ அதிகபட்சமாக நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் கடந்த ஒரு சில வருடங்களாக. முக்கியமாக பிட்காயின்ஸ் இப்போ ரொம்ப 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 அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. அது ஏன்னு எனக்கே தெரியல. பட் தெரியாத பற்றி பேசக்கூடாது இல்லையா? ஸோ பேக் டு ஒரு பாயிண்ட். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சிம்பிளாக சொல்லணும்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வரும். தமிழ்லையும் ஹிந்தி தெலுங்கு எல்லாத்துலேயுமே வரும். பட் எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா அமேசான் அக்கௌண்ட்டில் போயிட்டு அஃபிலியேட் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் லிங்க் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ஸோ அந்த லிங்க்கை யாராலும் கிளிக் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வாங்கினாங்கன்னா உங்களோட அஃபிலியேட் கமிஷன் டேஷ்போர்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒரு சில கமிஷன்ஸ் வரும் அப்படின்றது மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டராக இருக்கணும், அவங்க சம்பாதிச்சிருக்கணும். சட்டியில் இருந்தால் நகைப்பையில் வரும். எஸ், அதே மாதிரி அவங்களுக்கு அதை தவிர ஒரு பாயிண்ட் கூட எக்ஸ்ட்ரா தெரியறதில்ல. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் பெருசாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி யாருமே பேசலை. ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி மெயினாக பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு தமிழ் சினிமாவில் எப்பவுமே கஷ்டப்பட்டு லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணி அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் எதிர்த்து நின்று சண்டை போட்டு எப்படியோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் மூலியமாக சேர்ந்துருவாங்க. அதோட என் கார்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை எப்படி லீட் பண்ணாங்க, அவங்க எக்கனாமிக்கலாக அவங்களோட தேவைக்கான காசை எப்படி சம்பாரிச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் எப்படி போச்சு அப்படின்றத எந்த சினிமாலும் பெருசாக காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கே அஃபிலியேட் கான்செப்டே வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்கள் சம்பாதிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நீங்கள் வீட்டிலிருந்தே சம்பாதிக்கலாம், பொருட்கள் தேவையில்லை, நல்லா கேட்க சூப்பராக இருக்கும். பட் அதோட நெகட்டிவ் பற்றி பார்க்கணும் இல்லையா? எப்போ பார்த்தா டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரியே பேசுவீங்களே சார் அப்படின்னு கேட்காதீங்க. இது கொஞ்சம் வேறு மாதிரியே இருக்கும். ஓகே, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை வச்சு நிறைய பேர் சம்பாதிக்கலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிக்கிறாங்க, நல்லா சூப்பராக சம்பாதிக்கிறாங்க. ஜெனரலாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுவாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, ஷாப்க்ளூஸ், ஸ்னாப்டீல், பேடிஎம் இந்த மாதிரி வெப்சைட்டில் மக்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறாங்க. ட்ரிவாகோ, ரெட்பஸ், அதுக்கப்புறம் ஒரு சில இன்னும் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதில் அவங்களோட சர்வீஸை செல் பண்ணுவாங்க. ஒரு சில ட்ராவல் ஏஜென்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நாங்கள் உங்களை மலேசியா வரைக்கும் கூட்டு போகிறோம், சிங்கப்பூர் வரைக்கும் கூட்டு போய் அங்கே 3 days அகாமடேஷன், ஃபுட்டு, ஹோட்டல்ஸ், கைடு எல்லாமே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ரெட்பஸ் மாதிரி ஒரு வெப்சைட்டில் வந்து இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனுக்கு நாங்கள் பஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோம், அந்த பஸ்ஸுக்கான டிக்கெட் ஃபேர் மட்டும் நீங்கள் கொடுங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சர்வீஸ் என்னோட வெப்சைட். ஸோ ஆன்லைனில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பேஸ்டோ சர்வீஸ் பேஸ்டோ இல்லை ஒரு சேலுக்கு நீங்கள் காரணமாக இருக்கிற பட்சத்தில் என்னால் தான் இந்த கஸ்டமர் அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வாங்கினா அப்படின்ற ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு நபராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த வெப்சைட்காரன் ஒரு சர்டன் பர்சன் கமிஷன் கொடுப்பான். ஸோ இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு நீங்கள் பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை, எந்த விதமான டாக்குமெண்டேஷன் தேவையில்லை அப்படி தான் சொல்லுவாங்க. பட் ஃபேக்ட் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ ரத்தன் டாட்டா வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டுன்னு சொன்னால் நம்ப முடியுமா உங்களால்? எஸ், ரத்தன் டாட்டா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டராக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லேட்டஸ்ட்டாக அவர் வந்து ஒரு 𝐾𝐜 அப்படின்ற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணிருப்பாரு. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராமில், கூகுள் வெப்சைட்ஸில். யூடியூபர்ஸும் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணாங்க. அந்த 𝐾𝐜 கான்செப்ட் என்னன்னு பார்த்துருக்கீங்களா? பட் 𝐾𝐜 ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப் லிட்டரலா உங்களுக்கு காசு தரும். அதாவது நீங்க அமேசான் இல்ல ஃபிளிப்கார்ட் போய் டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ணாம 𝐾𝐜 மூலமா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப் இந்தியால லீகல். அது மட்டும் இல்லாம இதை கண்டுபிடிச்சவர் ரத்தன் டாடா. இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல இருக்கு. சோ பயப்படாம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை தொட்டு உள்ள போய் இன்ஸ்டால் பண்ணுங்க. இல்ல டைரக்டா நீங்க பிளே ஸ்டோருக்குள்ள போய் கூட 𝐾𝐜 அப்படின்னு சர்ச் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமா வெப்சைட் நேம் சர்ச் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ அமேசான்ல போய்க்கிறேன். அமேசான் அப்படிங்கறத சர்ச் பண்ணி ஆர்டர் பண்ண அப்படின்னா அந்த வெப்சைட் கூட உங்களை கூட்டிட்டு போயிடும். அதுக்கப்புறமா நீங்க எப்பவும் போல சர்ச் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் ஆட் டு கார்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் கொடுத்து ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு 𝐾𝐜 மையர்னஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கேஷ்பேக் கிரெடிட் ஆயிருக்கும். யோசிச்சு பாருங்க, 5 ரூபாய்னால காசு தானே. நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணால் காசு வரும், அந்த ஆப் மூலிமா ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணால் காசு வரும். இதை தவிர எதுவுமே நமக்கு தெரியாது. பட் பேக் எண்டில் அது ஒரு பெரிய ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கான்செப்ட்
இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் படி பார்த்தீங்கன்னா நம்மளோட லிங்க் யாரும் கிளிக் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ ஓகேவா, ஜென்ரலாக நான் ஒரு ஷூவோட லிங்க் நான் உங்கள்கிட்ட அனுப்புகிறேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ஷூவை தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஷூவோ இல்லை ஷூவை தவிர்த்து அந்த வெப்சைட்டில் எந்த ப்ராடக்ட் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாலும் அந்த அமௌண்ட்டுக்கு தக்கன அந்த கேட்டகரிக்கு தக்கன ஒரு கமிஷன் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அதே மாதிரி தான் இப்போது நீங்கள் கேஷ்கர் ஆப்பில் போய்ட்டு அமேசான்லையோ ஃப்ளிப்கார்ட்லையோ ஏதோ ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ அது யார் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? ரத்தன் டாட்டாவோட அந்த ஆப்பில் பேக்கெண்டில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்குறீங்க. அதனால் அவருக்கு சர்டன் பர்சன் அமேசான்லேருந்தோ அந்த பர்டிகுலர் இகாமர்ஸ் வெப்சைட்லேருந்தோ கமிஷன்ஸ் போக தான் செய்யும். ஸோ இது வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கான்செப்ட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை வந்து ப்ரொபகேட் பண்ணுறாங்க. முக்கியமாக சொல்லணும்னா ஒரு பெரிய கோட் என்னன்னா, நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் தான் பண்ணுறீங்க அப்படின்றது ஆப்போசிட்டில் இருக்க கஸ்டமருக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அர்த்தம். என்ன சார் சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே. எஸ், ஸோ நம்ம ரத்தன் டாட்டா அவரோட கான்செப்ட் பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு அந்த கான்செப்ட் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஓ, அப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. எஸ், அதே மாதிரி தான் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்க கிளைண்ட்ஸுக்கு உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்றதே தெரியக்கூடாது. ஒரு சில பேர் யூடியூபர்ஸ்லாம் பார்ப்பீங்க, கஷ்டப்பட்டு எந்த ரெவன்யூ யூனிட்டும் இல்லை, என்னோட பொண்டாட்டியோட நகையெல்லாம் அடகு வச்சு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு ரிவ்யூ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் சம்மந்தமே இல்லாமல் அந்த கேட்ஜெட்டுக்கும் நமக்கும் எந்த விதமான தேவைகளும் இருக்காது, இருந்தாலும் அதை கஷ்டப்பட்டு ரிவ்யூ போடுறன்ற பேரில் அது கோர்ஸை பற்றியே அதிகமாக பேசி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு கமிஷன் சார்ஜ் அதிகமாக இருந்திருக்கலாம், அதனாலவே வேணுங்கன்னே அந்த ப்ராடக்ட்டை வாங்கி ரிவ்யூ போடுவாங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து யூடியூபர்ஸ் எதனால் ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, ஸோ வியூஸ் வருது, வியூஸ்னால அவங்க காசு அப்படிலாம் இல்லை, அஃபிலியேட் கமிஷன் அவங்க போயிட்டு தான் இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரிஞ்ச விஷயம் தான். பட் அவங்க ஒரு வே ஆஃப் அப்ரோச்சே பாருங்கள், உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு இது பண்ணுறேன், உங்களுக்காக நாங்கள் வந்து ராப்பகலாக அந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு இதில் தான் போய் உங்களை அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண வைப்பாங்க. எக்ஸ்கியூஸ். அதே மாதிரி நீங்கள் மார்க்கெட்டிங் எப்போவுமே வந்து கண்மூடித்தனமாக அவங்களுக்கு தெரியாத வகையில் அவங்களோட தேவையோ அவங்களோட ஆசையோ ஒரு ட்ரிகர் பண்ணி வாங்க வைக்கணும். அப்போ தான் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஷைன் ஆக முடியும். ரெண்டாவது, ரத்தன் டாட்டா கான்செப்ட் சொன்னீங்க, உண்மையிலேயே யோசிச்சு பாருங்களேன். அந்த ஆப் மூலிமா நம்ம ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போனால் அவருக்கு அப்படி என்ன கமிஷன் போயிட போகுது, அதனால் என்ன ஒரு லாபம் வந்துட போகுதுன்னு சொல்லி கேட்கலாம். ஒரு ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால 10 ரூபா ஒரு கமிஷன் சார்ஜஸ் கிடைச்சாலும் 10 ரூபான்றது 10 ரூபா தான். சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, 5 பைசா தரேன்னா தப்பா? பெரிய தப்பு இல்லைங்க. 5 கோடி தடவை 5 பைசா தரேன்னா தப்பு மாதிரி தாங்க தெரியுது. 5 கோடி பேர் 5 கோடி தடவை 5 பைசா தரேன்னா. எஸ், அதே மாதிரி தான். ஸோ இங்கே விஷயன்றது 5 பைசாவோ 5 ரூபாயோ 50 ரூபாயோ அதெல்லாம் விஷயம் இல்லை. நம்பர் ஆஃப் டைம்ஸ். நீங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கும்போது அவன் ஒரு 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா கமிஷன் தரான். இதே நீங்கள் 5000 ரூபாய்க்கு வாங்கினா 50000 ரூபாய்க்கு ப்ராடக்ட்ஸ் வாங்கினா சரி, ஓகே, சிம்பிள். ஸோ இங்கே ஒரு 500 ரூபா மதிப்புள்ள பொருளை 100 பேர் வாங்கினா 50000 மதிப்பாச்சு. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சம்பாதிக்கிறவங்க நிறையா இருக்காங்க. சரிங்க, உடனே வந்து இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு, வெப் டெவலப்பர் இன் சென்னை, வெப் டெவலப்பர் இன் கோயம்புத்தூர், வெப் டெவலப்பர் இன் மதுரை அப்படின்னு சர்ச் பண்ணி ஜஸ்ட் இல்லை ஒரு ஆப் டெவலப்பர் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அவனை ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா ஒரு 50000 ரூபாய் ஆப் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லுவான். அந்த நம்பி நீங்கள் தயவு செய்து போயிடாதீங்க. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சொன்னேன். மற்றபடி வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட மெயின் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ரத்தன் டாட்டா வந்து இந்த மாதிரி ஒரு ஆப் டெவலப் பண்ணி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கிறார், ஓகே. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் சம்பாதிக்கலன்னு சொல்கிறேன். என்ன சார் குழப்பறீங்க, ஒன்றும் புரியலன்னு கேட்குறீங்களா? எஸ், ரத்தன் டாட்டா அந்த ஆப் டெவலப் பண்ணுறதுக்கும் அந்த ஆப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் அந்த ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் 43000 பேர் வரைக்கும் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த 43000 பேர் டவுன்லோட் பண்ண வைக்கிறதுக்கு டிஜிட்டலாவோ ஆஃப்லைன்லையோ மார்க்கெட்டிங் பண்ணிருப்பாங்க, அந்த மார்க்கெட்டிங்க்கும் செலவு பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க? ஆப் டெவலப் பண்ணுறது ஈஸி, கிட்டத்தட்ட கார் வாங்குற மாதிரி. ஆனால் அந்த ஆப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். மார்க்கெட்டிங் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம ஒரு காரை வாங்கிட்டு டெய்லி டீசல் போடணும், அலைன்மெண்ட் செக் பண்ணணும், ஸோ மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம செலவு பண்ணணும். இது மாதிரி தான் 2 பக்கமும் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபைண்ட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கே ஒரு செலவு இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் ஒரு மித்தை பிரேக் பண்ணது என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலாம் அப்படின்ற கான்செப்டை பிரேக் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னமும் ஒரு சில பேர் வந்து பெரிய ஒரு ஞானி மாதிரி, நான் ஏன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடக்கூடாது, நான் ஏன் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போடக்கூடாது, நான் ஏன் என்னோட ஃபேஸ்புக் குரூப்பில் போடக்கூடாது, நான் ஏன் டெலிகிராம் குரூப்பில் போடக்கூடாது, அது மாதிரிலாம் கேட்பீங்க. அவங்களுக்கான பதில் என்னென்னா, உங்கள் வெப்சைட் ஓன் வெப்சைட் நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க,
எப்படி உள்ளே கொண்டு வருவீங்க டிராஃபிக், ஓகேவா? உடனே சொல்கிறது சார் நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவேன். இதை விட ஒரு சைல்டிஷான பதில் யாராலையுமே சொல்ல முடியாது. வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி நான் என்னோட வெப்சைட் டிராஃபிக் கொண்டு வந்து நான் வந்து ஆர்டர் பிடிச்சவன்ட்டு யோசிச்சு பாருங்க. நீங்கள் எத்தனை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்த்து குரூப்பில் இருக்க லிங்க்கை பார்த்து வாங்கியிருக்கீங்க ஒரு நாளைக்கு, ஓகேவா? ஸோ இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை குரூப்பில் இருப்பீங்க? ஒரு வாட்ஸ்அப்லன்னு எடுத்தீங்கன்னா ஒரு 500 கான்டாக்ட்ஸ் இருக்குமா? 500 கான்டாக்ட்ஸ் நீங்கள் ரெகுலராக டெய்லியும் லிங்க் அனுப்பிச்சிட்டே இருப்பீங்களா? அது எத்தனை பேர் டெய்லி வாங்க ஆரம்பிப்பாங்க? 500 பேர் எப்படி தெரியுமா இருக்கு? இப்போ நான் ஒரு டீ கடை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு என்னோட ஏரியாவில் சுற்றி இருக்க சொந்தக்காரங்களாம் என்ன வாழ்த்துறதுக்காக முதல் நாள் வந்து டீ குடிச்சிட்டு நான் வேண்டாம் சொன்னா கூட பாக்கெட்ல காசு சொல்லி விட்டு போவாங்க. ஒவ்வொரு நாளுமே நான் அவங்க அப்ரோச் பண்ணி நான் டீ கடை வச்சிருக்கேன், வந்து டெய்லி சாப்பிட்டு போகணும்னு சொன்னா வருவாங்களா? சிம்பிள், அதே தான். ஸோ அதனால உங்களோட நெட்வொர்க்ன்றது சின்ன நெட்வொர்க். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் காசு செலவு பண்ணாமலே நம்ம சம்பாதிக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா சம்பாதிக்கலாம். அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு யூடியூபராவோ இல்லை இன்ஸ்டாகிராமில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சராவோ இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு விஜய் டிவியோட செலிபிரிட்டியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 5 லட்சம் பேர் இந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் தாராளமாக ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதுவும் நீங்கள் ரெகுலராக பண்ண முடியாது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், உங்களோட ஃபாலோவர்ஸை டெய்லியும் ஒரு ப்ராடக்ட் வாங்குன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு கஷ்டமான வேலையாயிடும். யூடியூபர் எப்படி சம்பாதிக்கிறாங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி டெக் ரிவ்யூஸ் இருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, இன்றைக்கி நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நாளைக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்துட்டு நாளைக்கு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்க முடியாது. சாலிடான ஒரு ஃபாலோவர்ஸ் தேவை. ஒரு சில யூடியூப் சேனலுக்குலாம் 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் கூட இருப்பாங்க. ஆனால் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 1000, 2000, 3000, 5000 வியூஸ்க்கு மேலே போகாது. சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ ஒரு யூடியூபருக்கு ஒரு 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா 10 லட்சமே அவங்க வந்து அவங்களோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ் கிடையாது. ஆக்டிவாக அவங்களோட ஃபாலோவர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவங்க கடைசியாக ஒரு 10 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த 10 வீடியோஸுக்கும் அதிகமாக ஏதாவது ஒரு வீடியோக்கு வியூஸ் போயிருக்கலாம். திடீர்னு 5 லட்சம் 7 லட்சம் வியூஸ் கூட போயிருக்கலாம். ஆனால் ரெகுலராக பாருங்கள், எல்லா வீடியோஸ்க்குமே ஒரு 50,000 60,000 வியூஸ் தான் போயிருக்கும். விச் மீன்ஸ் அவங்களோட கண்டென்ட்டை கேட்கறதுக்கு எப்பவுமே ஒரு 50,000 பேர் 60,000 பேர் தான் ரெடியாக இருக்காங்க தவிர அந்த ஃபாலோவர்ஸ். என்னோட சேனல் எடுத்து பாருங்கள், எனக்கு கிட்டத்தட்ட 55,000 ஃபாலோவர் இருக்காங்க இன்னைக்கு தேதிக்கு. ஆனால் என்னோட வீடியோஸ்க்கு அதிகபட்சம் எல்லா வீடியோமே 7,000 10,000 பேர் தான் பார்க்குறாங்க. விச் மீன்ஸ் என்னோட ஆக்டிவ் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 7,000 10,000 பேர் தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன் இல்லை அதை பற்றி சொல்கிறேன்ற பேரில் அதை கம்ப்ளீட்டாக சொல்லிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா 7,000 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு 10% அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. 700 பேர் விச் மீன்ஸ். ஸோ அந்த 700 பேரில் அதிகபட்சம் எத்தனை பேர் வாங்குவீங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு 5%, கிட்டத்தட்ட 35 பேர். ஸோ என்னோட அந்த ஃபனல் பாருங்கள் சுருங்கிட்டே வருது. ஃபனல் மீன்ஸ் எப்போவுமே எலாபரேட்டாக இருக்கும், பெருசாக அப்படியே போக சுருங்கிடும். அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் வந்து 55,000, ஆக்டிவ் ஃபாலோவர்ஸ் 7,000, அதில் லிங்கை கிளிக் பண்ணி வந்தவங்க கிட்டத்தட்ட 700 பேர், அதில் பர்ச்சேஸ் பண்ணவங்க 35 பேர். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. அதனால் நீங்கள் ஒரு பெரிய யூடியூபர் ஆனால் மட்டும் போதாது, நீங்கள் ஒரு ஆக்டிவ் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கணும். ஸோ நம்ம சேனல் மாதிரி இருந்துடக்கூடாது. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க புரியல. எப்போவுமே நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கூடாது. உடனே சொல்லுவீங்க, சார் நாங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம் தெரியுமா, நாங்கள் எவ்வளோ வட்டி கட்டுறோம் தெரியுமா, நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் எவ்வளோ கஷ்டப்படுறோமா. ஸோ உங்களை மாதிரி எல்லா பாதையும் நான் கடந்து வந்தவன் தான். ஆனால் நான் கஷ்டப்பட தயாராக இருந்தேன், அலைய தயாராக இருந்தேன், காத்திருக்க மெயினாக தயாராக இருந்தேன். பட் இங்கே உள்ளவங்களோட மென்டல் எப்படின்னா, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன், நான் காத்திருக்க மாட்டேன், நான் கஷ்டப்பட மாட்டேன், ஆனால் எல்லாமே அமையணும். அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கிறதுக்காக தான் யூடியூபர்ஸ் ரெகுலராக அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ட்ராப் ஷிப்பிங் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்களே தவிர எல்லாத்துலேயும் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னொரு விஷயம் சொன்னோன்னா, இப்போ ரத்தன் டாட்டாவோட கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆப் டெவலப்பிங். ஸோ அந்த ஆப்பில் அவங்களோட அஃபிலியேட் லிங்கோட ஹோம் பேஜ் கொடுத்துட்றாங்க இல்லையா. ஸோ அந்த கான்செப்டை நான் 2017 நான் யோசிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் அந்த டைம்லேயே நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். அதே தான் சார், 10 வருஷம் கீழ்பாக்கத்தில் இருந்தேன். ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. அதாவது என்னடா அவன் பைத்தியக்கார மாதிரி பேசுகிறான் அப்படின்ட்டு. பட் உண்மையிலேயே சீரியஸாக சொல்கிறேன், இது எத்தனை பேர் நம்பிக்கைன்னு தெரியாது. 2017 நவம்பர்லேயே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வேறு மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் மட்டும் பெரிய ஒழுங்குலாம் கிடையாது, நான் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை வேறு மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்றது தான் என்னோட கன்வென்ஷன். சிம்பிளாக சொல்லணும்னா, மை ஸ்மார்ட் ப்ரைஸ் வெப்சைட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த டைமில் மை ஸ்மார்ட் ப்ரைஸ் அப்படின்ற வெப்சைட்டை நாங்கள் எது யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, நாங்கள் ஒரு ஃபோனோ கேஜெட்டோ லேப்டாப்போ ஏதாவது வாங்குறதா இருந்தால் ஒவ்வொரு வெப்சைட்டில் போய் செக் பண்ணிட்டு இருப்போம். அமேசானில் எவ்வளோ ப்ரைஸு, ஷாப்க்ளூஸில் எவ்வளோ ப்ரைஸு, ஈபேல எவ்வளோ ப்ரைஸு, ஸ்னாப்டீலில் எவ்வளோ ப்ரைஸு அப்படின்ட்டு. இப்போ வந்து எல்லாமே அந்தந்த வெப்சைட்காரங்க ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க. OnePlusனா அமேசானில் தான் கிடைக்கும், ரெட்மினா ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் தான் கிடைக்கும். பட் அந்த டைமில் அப்படி இல்லவே இல்லை, எல்லா வெப்சைட்லையும் எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதை தேடுற கஷ்டப்பட்டுட்டு மை ஸ்மார்ட் ப்ரைஸ் அப்படின்ற வெப்சைட்டில் எந்த வெப்சைட்டில் எந்த ப்ராடக்ட்டு சீப்பாக இருக்குது, ஐ மீன் இப்போ ரெட்மி Note 5 Pro நான் வாங்க போகிறேன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ப்ரைஸ் சொல்கிறாங்க, அமேசானில் இந்த ப்ரைஸ் சொல்கிறாங்க, டாடா கிளிக்கில் இந்த ப்ரைஸ் சொல்கிறாங்க, இதில் இவ்வளோ ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு எல்லாமே இருக்கும். பக்கத்துலேயே பை ஆன் அமேசான்,
கெட் இட் டு ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அமேசானில் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரேட்டிங்ஸ் அதிகமாக வாங்கியிருக்கு அப்படின்னா கெட் இட் ஆன் அமேசான் அந்த மை ஸ்மார்ட் ப்ரைஸ் வெப் பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோனையும் ரீடைரக்ட் ஆகும் அமேசான் வெப் பேஜுக்கு. ஸோ அந்த இடத்துல நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவங்க வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு வெப்சைட் தான் சொல்லிட்டேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை அப்படியே நான் காப்பி அடிக்காமல் வேறு மாதிரி பண்ணலாம்னு நினச்சேன். என்னென்னா அவங்க ஒரு வெப்சைட்டாக பண்ணுறாங்க, நம்ம ஒரு ஆப் டெவலப் பண்ணி அந்த ஆப்பில் ஃப்ளிப்கார்ட், அமேசான்ஸ் அந்த டைமில் என்னென்ன அஃபிலியேட் கமிஷன் கொடுக்குறாங்க, எந்தெந்த வெப்சைட்லாம் அஃபிலியேட் கமிஷன் கொடுக்க தயாராக இருக்காங்க, அவங்க கூட பார்ட்னர்ஸாக ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களோட வெப்சைட்டோட ஹோம் பேஜ் யூஆர்எல்ல அவங்க லோகோ கீழே கொடுத்துட்டு அழகாக வரிசைப்படுத்திட்டு இந்த ஆப்பை நம்ம மக்கள்கிட்ட ப்ரொமோட் பண்ணி இந்த ஆப் மூலிமா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கினா உங்களுக்கு குறிப்பிட்ட சர்டன் அமௌண்ட் உங்களுக்கு உங்களோட வாலெட்டில் கிரெடிட் ஆகும். அந்த வாலெட்டில் இருக்க அமௌண்ட்டை நீங்கள் டேரெக்டாக பேங்க்குக்கோ இல்லைனா பேடிஎம்க்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த கான்செப்டை நான் 2017 நான் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். வந்து நம்ம டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்ட்டை போய் கேட்கலாம், அவங்க என்ன எக்ஸ்ட்ரா ஐடியா தான் கொடுக்குறாங்களா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சப்போர்ட் இருக்குமா அப்படின்ட்டு நான் போய் சொன்னேன். அவங்க சொன்னாங்க எதுக்குடா உனக்கு தேவையில்ல வேலை, அடுத்த வருஷம் எப்படியே கேம்பஸில் வேலை தேடிக்கூடா, இதெல்லாம் தேவையில்லாமல் ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் விடலை. நிறையா அந்த டைமில் இந்த டி நகர் ஒரு சில கம்பெனிஸ்லாம் போயிட்டு சில இன்ஸ்டியூட்லாம் போயிட்டு இந்த ஆப் டெவலப்பர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட டேரெக்டாக அப்ரோச் பண்ணி இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இது எவ்வளோ செலவாகும் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணிவிட்டு இதை கண்டிப்பாக அந்த டைப்லையும் வந்து அரைகுறையாக பண்ணாமல் இந்த ஆப் டெவலப் பண்ணாலும் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேராவது இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத எஸ்டிமேட் பண்ணி பார்த்தேன். ஸோ 3 லட்ச ரூபா எஸ்டிமேட்டட் காஸ்ட் அந்த டைமில். வீட்லேயும் கேட்டேன், ஆல்ரெடி உனக்கு யூஜிலையும் பல லட்சங்கள் செலவு பண்ணோம், பிஜி எம்பிஏக்கும் நிறையா பல லட்சங்கள் செலவாயிடுச்சு, இதுக்கு மேலே 10 பைசா நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த ப்ராஜெக்டை கைவிட்டேன். இல்லை இந்நேரத்துக்கு நானும் வந்து கேஷ் கவர மாதிரி ஒரு ஆப் டெவலப் பண்ணி பயங்கரமாக சம்பாரிச்சிருப்பேன். மனசு சரியில்லை, ஒரு மனுஷன் எவ்வளவுதாயா கஷ்டப்படுது. பட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்களும் ஒரு ஆப் டெவலப் பண்ணி வெப்சைட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்லாம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சீரியஸாக சொல்கிறேன்னா இது வந்து ஒரு சித்தா ஆயுர்வேதா மெடிசன் மாதிரி. என்னென்னா இது வந்து ஒரு நீண்ட கால ஒரு வருமானம், அதாவது ஒரு 3 நாள் கழிச்சு தான் அந்த ஏர்னிங்ஸே நீங்கள் எடுக்க முடியும். இன்றைக்கி ரத்தன் டாட்டா ஒரு ஆப் டெவலப் பண்ணுறாருன்னா இன்றைக்கி 42,000 பேர் இன்ஸ்டால் பண்ண வச்சிருக்காருன்னா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டே இன்றைக்கி எடுத்துக்க மாட்டார். சீரியஸாக சொல்லணும்னா அவர் செலவு பண்ண மார்க்கெட்டிங் காஸ்ட்டும் ஆப் டெவலப்பிங் காஸ்ட்டும் எடுத்துக்க மாட்டார். மேபி ஒரு சில வருஷங்கள் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏர்னிங்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருப்பார். ஸோ இது வந்து அவருக்கே தெரிஞ்சு தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் ஸோ நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி தெரிவிக்க இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்காதீங்க. உடனேலாம் இது ரெவன்யூ எடுக்க முடியாது. இட்ஸ் டேக்ஸ் டைம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் கூட ஆகலாம். இந்த 2 வருஷமும் நீங்கள் ஸ்டடியாக உங்களோட பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு இது ஒன்று தான் பிஸ்னஸ் இல்லை அப்படின்றவங்க இருந்தீங்கன்னா மேபி ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூப்பன் துனியா, கூப்பன் ராஜா அந்த மாதிரி ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் இருந்துச்சு, இப்போவும் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். அதோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அமேசானில் இந்த கூப்பன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 35% 25% டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க. அது என்னென்னா ஆல்ரெடி அந்த செலர் வந்து 35% டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பான். இவங்க என்னமோ வந்து அந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணுறதுனால தான் இவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு மித்து ரெடி பண்ணிருப்பான். கெட் இட் கூப்பன் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைடு கோ டு அமேசான் பேஜ் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தா அங்கே கூட 35% டிஸ்கவுண்ட் இருக்கும். நமக்கு பெருசாக தெரியும். பட் என்னென்னா அவனும் வந்து நம்மளை ஒரு அஃபிலியேட் லிங்க் தான் ரீடைரக்ட் பண்ணுறான். ஸோ அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. லாஸ்ட்டாக ஸோ ஃபைனலாக நம்ம வீடியோட முடிவில் என்ன சொல்லுவாருன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் காசு செலவு பண்ணியும் சம்பாதிக்கலாம், காசு செலவு பண்ணாமலையும் சம்பாதிக்கலாம். காசு செலவு பண்ணாமல் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் சம்பாதிக்கணும்னு வச்சிங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். அதுக்கான டைம் வந்து ரொம்ப எடுக்கும். முக்கியமாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு யூடியூபராக, ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சராக, இல்லை ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நாளைக்கே நீங்கள் சம்பாதிக்க முடியும் காசு போடாமல். இல்லை அப்படின்னா ஒரு பிளாக் எழுதுறதுக்கு காசு செலவாகும். எஸ்இஓ பேசிஸில் ஒரு பிளாக் எழுதுறதுக்கு காசு செலவாகும். அந்த பிளாகை நீங்கள் பப்ளிஷ் பண்ணி நிறைய பேருக்கு கொண்டு போகிறதுக்கு செலவாகும். ஸோ யார் வேணால் கமெண்ட்டில் சொல்லலாம், சார் எஸ்இஓ பேசிஸில் ஆர்கானிக்காக ரீச் பண்ண வைக்கலாம், எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ நேரம் எடுக்கும், எத்தனை நாள் கழித்து அந்த பிளாகை படித்து பார்த்து அவங்களோட லிங்கை கிளிக் பண்ணி வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ அதான் வந்து ஒரு நடக்காத காரியம். ஏன்னா நீங்கள் பிளாக் எழுதி முடிச்சு ஒரு 10 பேர் இன்னும் பிளாக் எழுதிட்டு இருப்பாங்க. அதுக்கு மேலே ஸ்பான்சர் ஆட் தான் வந்து நிற்கும். ஸோ இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ காசு செலவு பண்ணாமல் இங்கே எதுவுமே நடக்காது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆகட்டும், எதாக இருந்தாலும் சரி. யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாமே வந்து என்னை மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி என்ன யோசிச்சனோ, நம்ம எப்படியாவது முன்னேறணும், எப்படியாவது பணக்காரனாகணும், எப்படியாவது சம்பாரிச்சணும், ஆனால் எதுவுமே பண்ணிடக்கூடாது, எதுவுமே நம்ம செலவு பண்ணிடக்கூடாது, எதுவுமே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறக்கூடாது. ஆனால் டைம் வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் நம்ம அச்சீவ் பண்ணிடணும். தப்பு இல்லை, மனிதோட இயல்பு தான். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி வரைக்கும் நம்மக்கிட்ட இல்லை, நம்ம கடவுளும் நமக்கு கொடுக்கல. நம்மளோட ஆசையை தெரிஞ்சுக்கிட்ட நிறைய பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பி கேர்ஃபுல். இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் வச்சுருக்கீங்க,
இந்த மாதிரி அப்லேட் மார்க்கெட்டிங் வந்து வேறு விதமாக நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். முக்கியமாக நீங்கள் அப்லேட் மார்க்கெட்டிங் தான் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம் ஆப்போசிட்டில் இருக்க நீங்கள் யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அது தெரியக்கூடாது. இப்போ நான் சொன்ன கான்செப்டில் ஏதாவது யோசிச்சு பாருங்கள். கூப்பன் வெப்சைட் ஆகட்டும், மை ஸ்மார்ட் ப்ரைஸ் ஆகட்டும், அப்புறம் ரத்தன் டாட்டாவோட அந்த ஆப் கான்செப்ட் ஆகட்டும், இது எல்லாமே பாருங்கள் இன்றைக்கி வரைக்கும் இது வந்து அஃப்லேட் மார்க்கெட்டிங்காக தான் அதை பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியாமல் இருக்குது. லைக்வைஸ் ஈவன் யூடியூபர்ஸோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குன்ற அந்த கான்செப்ட் கூட இப்போ கொஞ்ச நாளாக தான் தெரியும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிங்க, இன்னும் எனக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.